நாகம்மான்ட்ட ஒரு ஹேபிட் இருந்துச்சு பாருங்க. இவன் வியாதிப்பட்டிருக்கான். இவன் பல வகையில போயிருக்கலாம். ஏன்னா சவுல் ஒருத்தர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். அவர் எல்லாருக்கும் ஒரு அடையாளமா இருந்தவன். அவன் ஒரு நாள் எப்படி தெரியுமா போனா, தனக்கு ஒரு காரியம் ஆகணும்னு ஒரு அந்நியனம் பார்க்கிற ஸ்திரீ இடத்துல வேஷம் மாறி போனான்னு போட்டிருக்கு. அவருக்கும் தெரியாம, யாரும் பார்க்காம ரகசியமா போகணும் அப்படின்னு நினைச்சு போனவன். நாகம்மானுக்கு ஒரு கேரக்டர் இருந்துச்சு பாருங்க. வெளிப்படையா தன் ராஜாவிடத்துல போய் இப்படி என் வீட்டு உள்ள பண்ணி தான் சொன்னான், எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, நான் போகணும்னு விரும்புறேன். ஒரு ஸ்ட்ரைட் அப்ரூவ். தேவன் நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்காருன்னா நான் சொல்லுவேன், உங்கள் மேலான அதிகாரத்திற்கு உண்மையா இருக்கு. கர்த்தர் உங்களை ஒரு ஸ்தானத்துல வச்சிருக்காரு, ஒரு கம்பெனில வச்சிருக்காரு. நமக்கு மேல கர்த்தர் யாரை வச்சிருக்காரோ அவர்களோடு கூட நமக்கு ஒரு உண்மைத்துவம் என்பது ரொம்ப அவசியம். உங்களை நம்பி பொருட்கள் கொடுக்குறாங்களா, கணக்கு கேட்கலையா, கேட்கலன்றக்காக நம்ம எடுத்து பதுக்கிறது, மறைக்கிறது, வீணா போறத நான் எடுத்துட்டு வந்தேன் பாஸ்டர், இப்படி சொல்றதெல்லாம் இருக்கப்படாது. இப்படி இருக்கும்னா தேவையற்ற வீண் செலவுகள் நம்ம குடும்பத்துல வரும். அப்போ தேவனை ஆசிர்வச்சிட்டே இருப்பாரு, நான் பண்றதெல்லாம் ஆசிர்வச்சிட்டே இருப்பாரு. அப்படின்னா உங்களுடைய அந்த ஒழுங்கின்மைக்கு கர்த்தர் துணை போற மாதிரி ஆயிடும். கர்த்தர் ஒழுங்கின் தேவன், சகலமும் அவருக்கு ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்பட வேண்டும். நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்காரா, நம்மள ஒரு இடத்துல வச்சிருக்காரா, அங்க என்ன ப்ரொசீஜர் இருக்கோ அந்த ப்ரொசீஜர் படி நம்ம போறதான் சரி.